வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. நம்மளோட சேனலில் இது புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்க பிளேலிஸ்ட். அதாவது எல்லாருமே ரிவிஷன் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஒவ்வொன்றுக்கும், தமிழுக்கும் சரி ஜிகே எல்லாத்துக்கும். ஃபஸ்ட்டு தமிழுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னா, நம்மளோட சேனல்லையே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இலக்கணம் எல்லாமே தலைப்பு வாரியாக நடத்திட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கான பிடிஎஃப்பும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒரு வேளை வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஆல்ரெடி யூனிட் 1 யூனிட் 2 முடிச்சுட்டு யூனிட் 3யும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு 3 months முடிச்சுட்டு அப்புறம் ரிவிஷன் பண்ணலான் இருந்தோம். ஆனால் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டதுக்காக இந்த புதுசாக இதை ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அதில் இருக்கிற எல்லா தலைப்பில் இருந்தும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் எடுத்து சஃபில் பண்ணி ஒரு ரிவிஷன் மாதிரி ஒரு வீடியோ வரும் உங்களுக்கு. ரெகுலராக எப்பயும் போலேயே நம்ம தமிழ் இலக்கண வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் சைடில் இதுவும் ஒரு பிளேலிஸ்ட்டில் அப்பப்போ இந்த மாதிரி ரிவிஷன் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு யூனிட் முடியும் போது நீங்கள் இதை யூஸ் பண்ணி, இதில் எப்படின்னா செகண்ட்ஸ் ஓடிட்டே இருக்கும். ஒரு 10 seconds உங்களுக்கு டைம் கொடுப்போம். நீங்கள் ஆன்சரை யோசிச்சுட்டு அடுத்த ஆன்சர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ப்ளஸ் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நான் கொடுத்துருவேன். நீங்கள் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போதோ ட்ராவலில் இருக்கும்போதோ இதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு யூனிட்டை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இனிமேலிருந்து நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் பொது தமிழ் இலக்கணம் ரிவிஷன் அப்படின்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு வீடியோ. யூனிட் 1ல் இருக்க ரிவிஷன் பார்க்க போகிறோம் நம்ம. பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். காரிருள் என்னும் சொல் இவ்வாறு பிரியும். ஆன்சர் பார்க்கலாம். கருமை கூட்டல் இருள், இதுதான் இதோட ஆன்சர். ஆக்சுவலாக காரிருள் அப்படின்னா கருமையான, கருப்பான அப்படிங்கிற மீனிங்கில் தான் வருது. இங்கே பாருங்கள், கார் கூட்டல் இருள். இப்போ இரும் ஈயும் சேரும்போது ரீயா மாறும். அப்போ காரிருள் கரெக்டு தானே அப்படின்னு நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடக்கூடாது. இது வந்து ஒரு பண்பு தொகை. கருமை, செம்மை இதெல்லாம் வர்றது வந்து ஒரு பண்பு தொகை. இதில் எப்படி வரும்னா, காரிருள் அப்படின்னா அதோட பண்பு கருப்பான அப்படிங்கிற மீனிங் வர்றதுனால, அதனால கருப்புன்னு நான் எழுதுனேன்னு எழுதிடாதீங்க. தமிழில் கருமை கூட்டல் இருள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதோட ஆன்சர் பார்க்கலாம். நெடுமை கூட்டல் வாள் கூட்டல் ஏந்தி என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. இப்போ இந்த 3, ஏன்னா நம்மளுக்கு பிரித்து எழுதுகவும் இருக்குது, சேர்த்து எழுதுகவும் இருக்குது, ரெண்டுமே நம்மளுக்கு கொஸ்டினில் இருக்குது. இப்போ இந்த 3 மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி 3 வார்த்தைகளை தான் சேர்த்து எழுத சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நெடு வாள் ஏந்தி அப்படின்னா நீங்கள் நெடுமை வாளேந்தி அப்படிங்கிறத எடுத்துடலாமே அப்படின்னு போட்டக்கூடாது. ஏன்னா இதில் மை விகுதி வந்து கெட்டு தான் இது வந்து சேரும். அப்போது நெடு வாள் ஏந்தி சேர்த்து நெடுவாள் ஏந்தி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இதோட ஆன்சரை பார்க்கலாம். சந்திப்பிழை அற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. சந்திப்பிழை அற்ற, பிழை இல்லாத சொல்ல எடுக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, அந்த பையன் சொன்ன செய்தி நல்லது. இதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே படித்த வல்லினம் மிகும் மிகா இடங்களுக்குன்னு சொல்லி சில ரூல்ஸ் படிச்சிருப்போம். அதில் அந்த, இந்த, எந்த இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன படிச்சிருப்போம், வல்லினம் மிகும் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. அந்த ரூல்ஸை தான் இங்கே அப்ளை பண்ண பாருங்க. அந்தன்னு வந்துருச்சு, அப்போ இப்பு வரும் இந்த இடத்துல. அப்போ இந்த 2 ஆப்ஷன் வராதுன்னு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிடலாம். இந்த 2 இதில் அந்த பையன் சொன்ன செய்தின்னு நம்மளுக்கு வராது, சொன்ன செய்தின்னு தான் வரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இச்சு வராது. அப்போ இந்த ஆப்ஷன் தான் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் இதுதான். கொஷின் என்னன்னு பாருங்க. ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர் எழுதுக. பிழை இல்லாத சரியான வார்த்தையை அவங்க கேட்குறாங்க. பிழையானது கிடையாது. ஒவ்வொரு தடையும் கொஷினை ரீட் பண்ணும்போது பிழையானதா இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு தான் நீங்கள் கொஷினை படிக்கணும். நாங்கள் நூலகத்திற்கு சென்றேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. நாங்கள்னு வந்துருச்சு. அப்போ இது பன்மை. பன்மை வந்துட்டாலே கடைசியில் முடியறதும் பன்மை சொல்ல தான் முடியணும். அப்போ சென்றேன் அப்படிங்கிறது இது ஒருமைக்கான வார்த்தை. அப்போ இது வராது. ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் நெக்லெக்ட் பண்ணணும். நான் நூலகத்திற்கு சென்றோம், இங்கே நான் சிங்குலர் வந்துருச்சு, ஆனால் முடியும் போது சென்றோம் ப்ளூரலில் முடிஞ்சிருக்கு. இதுவும் தப்பு. நாங்கள் நூலகத்திற்கு சென்றோம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஏன்னா எழுவாய் வந்து ஒருமையில் ஆரம்பிச்சா பயனிலையும் ஒருமையில தான் இருக்கணும். எழுவாய் வந்து பன்மையில், அதாவது ப்ளூரல் ஃபார்மில் இருந்துச்சுன்னா முடியும் போது பயனிலையும் பன்மையில் இருக்கணும். இப்போ இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. இந்த லகர லகர வேறுபாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரகர ரகர வேறுபாடு, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். பாருங்க, தாள் தாள் தாள். இப்போ இந்த மூணுதுக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அதுக்கு நேராக இருக்கணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். நீங்கள் இதோட மீனிங் மாறி இருக்கு, ஆனால் அந்த ஆப்ஷனில் 3 மீனிங்குமே வருது. இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பணிவு, அப்புறம் பாதம், அப்புறம் நாக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படியோ எல்லாத்தோட மீனிங் இருக்குல்லன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. கரெக்டாக அதுக்கு நேராக இருக்கணும். இப்போ தாள்னா நாக்கு, தாள்னா பாதம், இந்த தாள்னா பணிவு. அப்போ இந்த 3ம் பொருந்திருக்குது. இந்த ஆப்ஷன் ஏவில் தான் இருக்குது. அப்போ இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் பார்க்கலாம். இணை எழுத்துக்கள் இல்லாத ஒரே தமிழ் எழுத்து எது? இணை எழுத்துக்கள் நம்ம படிச்சிருப்போம். வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்து இணை எழுத்தா வரும். உயிர் எழுத்துக்கள்ல குறிலுக்கு அதோட நெடிலே வந்து இனமா வரும். ஆனா ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது. அதுதான் ஆயுத எழுத்து. அதனால இதுதான் ஆன்சர். நீங்க எப்பயுமே கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே பயிற்சி சொற்கள் இருக்கு இல்லையா, இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்தோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி டெஃபினிஷன்ல இருந்தும் வகைகள்ல இருந்தும் கூட கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதோட ஆன்சர் இஞ்ச் என்னும் எழுத்தின் இணை எழுத்தாக அமைவது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கசட தபரவுக்கு ஞெங்கன நமன அப்படியே அதுக்கு சமமாக வந்து ஈக்குவலாக இந்த பக்கம் கசட தபரன் வரிசையாக கீழே கீழே எழுதிட்டு இந்த பக்கம் ஞெங்கன நமனன்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா அப்படியே அதுக்கு அது இணை எழுத்துக்கெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அதுதான் ஷார்ட்கட். இப்போ வந்து இஞ்சுக்கு மட்டும் கேட்டிருக்காங்க. இஞ்சோட இணை எழுத்து இச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதோட ஆன்சர் ஆ இ உ முதல் வரின் முதல் தனி வரின் சுட்டே அப்படிங்கிற ஒரு கொட்டேஷன். இது எந்த நூலில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து நன்னூல். நீங்கள் பாருங்கள், தொல்காப்பியமும் இலக்கண நூல் தான், நன்னூல் இலக்கண நூல் தான், வீரசோழியம் இலக்கண நூல் தான். தமிழ் அகராதி வந்து ஆனால் அப்படி கிடையாது. தமிழ் அகராதின்றது ஒரு டிக்ஷனரி மாதிரி, தமிழ் டிக்ஷனரி. அப்போ அது வராதுன்னு நம்ம ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து இலக்கணத்தை பற்றி வர்ற ஒரு வார்த்தை. என்ன கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தையில்? ஆ இ உ முதல் வரின்னு அது சுட்டே. அதாவது ஆவும் ஈயும் ஊவும் ஒரு எழுத்துல முதல் எழுத்தா வந்துச்சுன்னா ஒரு சென்டென்ஸ் ஒரு வேர்டில் அது சுட்டு எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காரு. யாருன்னா நன்னூல். நன்னூலை எழுதினவர் யாரு? பவனந்தி முனிவர். அவர் சொன்னது தான் இது. இது எங்கே இருக்குது? இதெல்லாம் நாங்கள் படிக்கலையே அப்படின்னா
வெறும் புக்கை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போகிறது வந்து யூஸ் இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நியூ சிலபஸ் வந்து யாருக்குமே எப்படி கொஷின் கேட்பாங்கன்றது தெரியாது. அவங்க குடுத்துருக்கிறது சிலபஸ் மட்டும் தான். நம்ம அத எப்படியெல்லாம் படிக்கிறோமோ, அத பொறுத்து நம்மளுக்கு மார்க் வரும். அதனால தான் நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு தலைப்பையும் தனியா எடுத்துக்கிட்டு, அதுக்கான வரையறை, இது மாதிரி நூல்கள்லேருந்து குறிப்பிடப்பட்டிருக்க மேற்கோள், வகைகள், கூடுதல் குறிப்பு, பாடப்புத்தக குறிப்பு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்பாங்க, நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக பயிற்சி சொற்கள், இது எல்லாமே குடுத்துட்டுருக்கோம். அதுக்கான பிடிஎஃப்பும் குடுத்துட்டுருக்கோம். அதனால தயவு செஞ்சு தமிழ் வந்து பொது இலக்கணம் படிக்கிறவங்க அந்த பேட்டர்ன்ல படிங்க. ஒவ்வொன்னும் படிக்கும்போது 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனா, அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து 10 மார்க் கூட்டி குடுக்கும். அதுதான் உங்கள போஸ்டிங் வாங்க வைக்கும். அதனால அந்த பேட்டர்ன்ல படிங்க. நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. உங்களுக்கு அதுக்கான ஐடியா கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. எழுது என்னும் சொல்லின் வினையால் அணையும் பெயரை குறிப்பிடுக. வினையால் அணையும் பெயர் அப்படின்னா அவங்க செய்கிற செயல் வினைய வச்சு அவங்கள வந்து குறிப்பிடுறது. இப்போ ஒரு மஞ்சள் சட்டை போட்டு ஒருத்தர் போறாருன்னா மஞ்சள் சட்டைக்காரர். பெரிய மீசை வச்சிருக்காருன்னா பெரிய மீசை வச்சவர் அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த ஒரு பொருளை வந்து டிஃபைன் பண்ணி சொல்றோம். அதெல்லாம் வந்து வேறு விதமான அடையாளங்கள். ஆனா அவங்க செய்யற செயலை வச்சு வினைய வச்சு நம்ம அவங்கள குறிப்பிட்டா அதுதான் வினையால் அணையும் பெயர். பாருங்க, இதுல எழுதியவர் அப்படிங்கிறது தான் எழுதுனதை வச்சு அவரை எழுதினவர் அப்படின்னு அவருக்கே வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். இப்போ இதுதான் வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். வருதல் என்னும் தொழில் பெயரின் வேர் சொல்லை கண்டறி. இப்போ வருதல்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க, அது தொழில் பெயர்ன்றதையும் கொடுத்துட்டாங்க. அப்போ இதுலேயே ஒரு கொஸ்டின் இருக்கு நம்மளுக்கு. வருதல் அப்படிங்கிறது ஒரு தொழில் பெயர். தல் விகுதி வந்தாலே அது தொழில் பெயர் தான். தல் விகுதி இல்லாமையும் நிறைய தொழில் பெயர்கள் இருக்கு. அது நம்மளோட சேனல்ல நீங்க வந்து உள்ள போய் நீங்க பாருங்க, உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல இருக்கு. இப்போ இதுக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மோஸ்ட்லி படித்தல் அப்படின்னு கொடுத்தா படி அப்படின்னு எடுப்போம் வேர்ச்சொல். ஓகேவா? அடுத்தது ஓடினான் அப்படின்னா ஓடு. இந்த வேர்ச்சொல் வந்து எப்படி இருக்கும்னா எப்பயுமே ஒரு கட்டளை சொல் மாதிரி இருக்கும். இப்போ வருதல்ன்ற உடனே நீங்கள் வரு அப்படின்னு எடுத்துடக்கூடாது. ஓகேவா? அதுக்கு மீனிங்கும் இல்லை, இது வந்து ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரியும் இல்லை. இதில் பாருங்க, வந்த இல்லை, வந்து, வந்தான் இதெல்லாம் கிடையாது. வா அப்படிங்கிறதான். வந்தான். வான்ற வார்த்தை மோஸ்ட்லி வந்தான், வருகிறான், வருவான், வருதல், இது எல்லாத்துக்கும் வேர்ச்சொல் வந்து வா தான். துணக்கால் வரும், வெறும் வா கிடையாது, வா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால வேர்ச்சொல் வந்து வான்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் சரியான இணையை தேர்வு செய்க. அதாவது 4 மேட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த 4 மேட்ச்சில் 3 இது தவறு, 1 தான் சரியானது. அயற்சொல் தமிழ் சொல் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த டாபிக்லேருந்து எடுக்கப்பட்ட கொஷின் தான் இது. உத்தரவு அப்படின்னா பணியா? கிடையாது, இது தப்பு. கஜானா அப்படின்னா வருவாய், தப்பு. பாக்கி அப்படின்னா இழப்பு, இதுவும் வராது. இப்போ அலங்காரம் ஒப்பனை அப்படிங்கிறது சரியா இருக்கு. அதனால இதுதான் வந்து இதோட ஆன்சர். இந்த அயற்சொல் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இங்கிலீஷாக இருக்கலாம், ஃப்ரெஞ்சாக இருக்கலாம், ஹிந்தி வட சொல்லாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கு நம்ம சுத்த தமிழ் சொல்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதோட ஆன்சரு ஓரெழுத்து ஒரு மொழிகளாக அமைந்துள்ள குறில் எழுத்துக்கள் எவை? குறில் எழுத்துக்கள்ல எதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழியா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க.
ஆக்சுவலாக குறியில் மொத்தமே ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 இருக்குது. இந்த 42 தான் இருக்கா அப்படின்னா இல்லை, நிறைய ஓரெழுத்து ஒரு மொழிகள் தமிழில் இருக்குது. ஈவன் நம்மளோட சேனலில் நானே வந்து கிட்டத்தட்ட 60-65 ஓரெழுத்து ஒரு மொழிகளுக்கான அர்த்தங்கள் கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் 42 மட்டுமே படிச்சுட்டு போகிறவங்க முன்னாடி நீங்கள் 65 படிச்சுட்டு போகும்போது நீங்கள் அதிலிருந்து அதை விட எக்ஸ்ட்ராவாக 4 கொஸ்டின் கேட்டாலும், எக்ஸ்ட்ரா வேறு வார்த்தைகள் கேட்டு ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இல்லையா, அட்லீஸ்ட் நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த இது வராதேன்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு எலிமினேஷனுக்காவது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். எப்படி 42 தானே வரும், அதை எப்படி நீங்கள் 65 கொடுத்தீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக என்னன்னா, நன்னூலார் சொன்னதுபடி தான் 42. நன்னூலார் யாரு? பவனந்தி முனிவர்கள் அவர் இருக்கார் இல்லையா, அவர் சொன்னது தான் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள். ஆனால் அது இல்லாமையும் எத்தனையோ ஓரெழுத்து ஒரு மொழிகள் தமிழில் இருக்குது. எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் நம்மளோட சேனலில் ஓரெழுத்து ஒரு மொழின்ற டாபிக் இருக்கும், அதில் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ட்ரா எல்லாமே கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஸ்டின் கேட்கும்போதே நன்னூலார் கூறிய ஓரெழுத்து ஒரு மொழிகளில், நன்னூலார் கூறிய ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை, இப்படி தான் கொஸ்டினே இருக்கும். ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழி இவ்வளோதான் அப்படின்றது கிடையாது. சரி, இப்போ இதில் பாருங்கள், அவர் சொன்னதுபடி மொத்தம் 40 என்னன்னா நெடில் எழுத்துக்களாக தான் இருக்கும். 40 ஓரெழுத்து ஒரு மொழியுமே 2 மட்டும்தான் அதில் குறில் எழுத்து. அந்த 2 என்ன அப்படின்னா நோவும் தூவும். இந்த நோவுக்கும் தூவுக்கும் என்ன மீனிங், ஓரெழுத்து ஒரு மொழியில் என்ன அர்த்தம்ன்றதையும் நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன் ஏற்கனவே. ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நோவுக்கு என்ன அர்த்தம், தூவுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர், கடவுள் என பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை குறிப்பிடு. ஓரெழுத்து ஒரு மொழி ஒவ்வொன்றுக்கும் மீனிங் நம்ம அந்த 42ஐயும் தெளிவாக படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கதையும் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே கடவுள் மீனிங்கை கொடுத்தும் அது எழுத்து என்னன்னு கேட்பாங்க. இப்போ கடவுள்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆனா கிடையாது, வராது, பானா நே இதுக்கெல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சுன்னா இது எதுவுமே வராதுன்றது உங்களுக்கு தெரியும். தே அப்படிங்கிறது தான் கடவுள். ஈவன் ஓரெழுத்து ஒரு மொழியே நீங்கள் படிக்காதவங்களா இருந்தால் கூட தேவாரம், ஓகேவா, அந்த தேனா கடவுள், ஆரம்னா அவருக்கு சூடும் மாலை, அணி தேம்பாவணி, இதுல இந்த தேனா கடவுள்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு கூட நீங்கள் கெஸ் பண்ணி போடலாம். இப்போ இங்கே இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, கடவுள்ன்ற வார்த்தைக்கு தே அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி தான் அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதோட ஆன்சர், ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஒரே மீனிங் தான் இருக்கும், ஆனால் சொற்கள் வந்து நிறைய இருக்கும். அந்த அத்தனை சொற்களுக்கும் ஒரு அர்த்தம் தான் இருக்கும். நீங்கள் முதல் கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். அதிலிருந்தே நீங்கள் ஆப்ஷனை வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஒரே மீனிங் இருக்கும், ஒரு பொருள் தான் இருக்கும் அத்தனை சொற்களுக்கும். அது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனில் ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க, கிடையாது. ஓர் எழுத்துக்கே மீனிங் வர்றது தான் இந்த 42 பார்த்தோம்ல, அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்து இணை எழுத்துக்கள் கிடையாது. சுட்டெழுத்துக்கள் ஆ இ ஊ மட்டும்தான் சுட்டெழுத்து. ஒரு பொருட் பன்மொழி அப்படிங்கிறது தான் இது சரியான மீனிங். இப்போ பாருங்கள், டெஃபனிஷன்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு பொருட் பன்மொழினா என்ன அப்படிங்கிற டெஃபனிஷன் நம்ம கொடுத்துருப்போம். அதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. இந்த மாதிரியும் கேட்பாங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின். இதோட ஆன்சர் பாருங்கள், இது வந்து கூற்று காரணம் அந்த ஃபார்மேட்டில் ஸ்டேட்மெண்ட்டாக கொஸ்டின்ஸ் நிறையா வரும்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டில் இதை கேட்டிருக்கேன். கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று ஏ, அதாவது அவர்கள் தான் போட்டிக்கு அழைத்தனர், அவர்கள்தான் போட்டிக்கு அழைத்தனர் என்பது தவறான கூற்று அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ரீசன் பாருங்க, பன்மையில் தாம் என்பதே வர வேண்டும்.
அப்ப அவர்கள் தாம் போட்டிக்கு அழைத்தனர்னு இருக்கணும். ஆனா இங்க தான்னு வந்திருக்கிறதுனால இது தவறு அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்போ 2மே சரிதான். கூற்று இது வந்து தவறான கூற்றுன்னு சொன்னதும் கரெக்ட் தான். பன்மையில தான் தாம் வரணும்னு சொன்னதும் கரெக்ட் தான். அப்ப ஆன்சர் வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் என்பது ஏ என்பதற்கு சரியான விளக்கம். 2மே கரெக்ட் தான். இதுதான் இதோட ஆன்சர். இது வந்து ஒருமை பன்மை நம்ம படிப்போம் இல்லையா? ஒருமை பன்மை அறிதல். அதுலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. இதோட இந்த ரிவிஷன் ஷெட்யூல் முடிஞ்சதுப்பா. இப்போ உங்களுக்கு நாங்க இது புதுசா ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கா? இதே மாதிரி கன்டின்யூ பண்ணலாமா? அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. இல்ல வேற என்ன மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்க தாராளமா கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஏத்தாப்புல கண்டிப்பா நாங்க பண்ணி குடுக்குறோம். இதே மாதிரி நம்மளோட சேனல்ல நெறைய ரிவிஷன் வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும். நீங்க எப்பயெல்லாம் உங்களுக்கு தேவையோ திரும்ப திரும்ப இத நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. திரும்ப அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். பை.